இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பிளெயினாக இருக்கக்கூடிய பட்டு புடவையோட ப்ளவுஸுக்கு மணிகளை மட்டும் வச்சு எப்படி அழகுபடுத்தலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ சில வகை ஒர்க் சாரிகளுக்கு கூட கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து பிளெயினாகவே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கொஞ்சமாக கையில் மட்டும் கூட டிசைன் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம அந்த ஒர்க் சாரிகளோட ப்ளவுஸையும் இந்த மாதிரி மணிகளை வச்சு அழகுபடுத்தலாம். ஸோ நான் வந்து ஒரு 3 சைஸில் எடுத்திருக்கேன். மணி வந்து ரொம்ப சின்ன பொடி சைஸ் ஒன்று, அதுக்கும் மேலேன்னு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் சைஸு டிஃப்ரெண்ட் பார்த்து வாங்கிக்கோங்க. இது மட்டுமே வச்சு நம்ம ரொம்பவே அழகாக்கலாம். முதல்ல ஃப்ரேமில் ப்ளவுஸை வந்து செட் பண்ணுறது தோழிகள் வந்து கேட்டிருந்தாங்க. தச்சிட்ட ப்ளவுஸை எப்படி செட் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு. இப்போ நம்ம செட் பண்ணும் பொழுது இந்த ரிங்கு அடிபாகத்தில் வரணும், சரிங்களா? அதாவது உள் ரிங்கு அடிபாகத்தில் வரணும். இது வந்து மேல் ரிங்கு மேலே தான் வரணும், அதாவது நம்ம கையில் செய்யும் பொழுது மட்டும். இப்போ இந்த உள் ரிங்கில் 2 ஷோல்டரையும் நான் இப்படி எடுத்துக்கிறேன், சரிங்களா? இப்போ நம்ம 2 ஷோல்டரையும் இப்படி போட்டுக்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் குறுகலானாலும் பரவாயில்லை, இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து நான் கொஞ்சம் பெரிய ஃப்ரேம், உங்களுக்கு பெரிய ஃப்ரேம் இல்லைன்னா இது வந்து 14 இன்ச்சு ஃப்ரேமு. இது இல்லை சின்னதாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, சின்னதாக இருந்தாலுமே கூட இப்போ இவ்வளவு தான் உங்களுக்கு வட்டம் இருக்குன்னா எந்தெந்த போர்ஷன் நீங்கள் முதல்ல வரைஞ்சிக்கோங்க டிசைனை. அதுக்கப்புறம் எந்தெந்த போர்ஷனுக்கு தேவையோ அந்தந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் ப்ளவுஸை நகர்த்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த உள் ரிங்கில் முதல்ல இப்படி போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம இந்த மேல் ரிங்கை வைக்கிறோம். ரொம்பவே டைட்டாக இருக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு டைட்டாக இருக்கோ அப்போ தான் உங்களுக்கு அந்த டிசைனும் ரொம்ப சரியாக கிடைக்கும். உள்ரிங்கை முதல்ல வச்சு அது மேலே ப்ளவுஸை வச்சுட்டோம். அதுக்கு பிறகு மேல் ரிங்கை வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் டைட் பண்ண முடியும். உடனே ஒரே இதில் டைட் ஆகாது. எந்தெந்த இடத்துல நம்ம இழுத்தா அந்த போர்ஷன் டைட் ஆகுதுன்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணுங்கள். தைக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப இப்படி கொடன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் தட்டினீங்கன்னா இப்படி சத்தம் வரணும். இந்த டைட்டாக இருக்கிற போர்ஷனில் தான் உங்களுக்கு அந்த சத்தம் வரும், சரிங்களா? இது மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன தான் அடிச்சிங்கனாலும் அந்த சத்தம் அப்படி கேட்காது. ஏன்னா ரொம்பவே இறங்கி இருக்கு இல்லையா, அதனால் இதை கொஞ்சம் டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லாவே நீங்கள் இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிடுங்க. அப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணது நகராமல் இருக்கணும். அதுக்காக இதுக்கு பிறகு நமக்கு தேவையான எந்தெந்த இடத்துல நம்ம இந்த மணிகளை செட் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக வரைஞ்சிக்கோங்க. இது வந்து எந்த கழுத்தாக இருந்தாலுமே நீங்கள் இந்த டிசைனை பண்ணலாம். பாக்கழுத்து அப்படின்றதுனால இதுக்கு மட்டும்தான் பண்ணலாம்னு நினைக்க வேண்டாம். எந்த கழுத்தாக இருந்தாலுமே செய்யுங்க. இப்போ நான் நடுவில், அதாவது கழுத்தோட நடு பாகத்தில் ஒரு அடையாளம் போடுறேன். இப்போ இதை நம்ம சுற்றி நம்ம இந்த 7 புள்ளி கோலத்துக்கு, அதாவது இந்த 3 புள்ளி இடையில் இந்த ஊடு புள்ளி மாதிரி வைப்போம் இல்லையா, கோலம் போடுறவங்களுக்கு கட்டாயமாக இந்த புள்ளி வந்து தெரியும். முதல்ல நேராக 3 புள்ளி வச்சுக்கிட்டேன், இடையில் இந்த ஊடு புள்ளி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு உங்களோட எவ்வளோ தொலைவு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடைவெளியை சரியான அளவாக இப்போ இந்த மாதிரி இவ்வளோ இடைவெளியில் இந்த மாதிரி ஒரு கோலம் மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம இதில் தான் வந்து இந்த மணிகளை சரியான அளவில் கோர்க்க போகிறோம். இப்போ இங்கே கீழே நம்ம 3 வரைஞ்சிருக்கோம். இந்த இடைவெளி அப்படியே இங்கே தொடர்ச்சியாக பார்த்துட்டு அதே மாதிரியே கொடுத்துக்கோங்க. இதே மாதிரியே வலது பக்கத்துலேயும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ரொம்ப அதிக அளவில் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் நெருக்கமாகவும் போட்டுக்கலாம் இந்த புள்ளிகளை. அல்லது உங்களுக்கு கையில் என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ
அந்த டிசைனை கூட நீங்கள் கழுத்தில் இந்த மாதிரி மணிகளை வச்சு போட்டுக்கலாம். சில நேரங்களில் கழுத்தில் வந்து டிசைன் இல்லாமல் தான் சில சேலைகளில் கைக்கு மட்டுமே கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது வந்து புடவை ரொம்ப கிராண்டாக தெரியும். ஆனால் ப்ளவுஸ் வந்து வெறும் கையில் மட்டும் இருக்கும் பொழுது அந்த கிராண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் குறைவாக தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த கழுத்தை இந்த மணிகள் மட்டும் வைக்கும் பொழுது ரொம்ப அது வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த புள்ளி வைக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டம் இல்லாமல் நம்ம கோலம் மாதிரி ஒரு 3 புள்ளி வைக்கிறோம். 3 புள்ளிக்கு இடையில் இந்த 2 புள்ளியை ஊடால வைக்கிறோம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த மொத்த அளவும் இவ்வளவுதான். இப்போ நீங்கள் இந்த ஊசி எடுத்துக்கும் பொழுது சரியாக இந்த கடைசி சின்ன மணி வரைக்கும் அந்த ஊசி சரியாக உள்ளே போயிட்டு நமக்கு வெளியே வர்ற மாதிரி ஒரு சரியான அமைப்பில் இருக்கிற மாதிரி ஊசியை எடுத்துக்கோங்க. ஏன்னா காது தடிமனாக இருக்கும் பொழுது நுழைஞ்சு உள்ளே வராது. அதையும் கவனமாக சின்ன ஊசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே குறைவான அளவு தான், ரொம்ப அதிக நேரம் தேவைப்படாது. இப்போ நம்ம நடுவில் இருக்கிற அந்த ஒரு முதல் அடையாளத்தில் குத்துறோம். அப்போ பெரிய மணியாக எடுத்துக்கோங்க. இருக்கிறதுலையே பெரிய சைஸ் மணி எடுத்து அதுக்குள்ளே 2 முறை குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ 2 முறை நம்ம குத்தி எடுத்துக்கிட்டோம். இப்போ 2வது இருக்கக்கூடிய மணி, அதாவது இதுக்கு அடுத்த சைஸ், அந்த சைஸை நம்ம இப்படி மேலே அந்த ஊசியை கொண்டு வந்துட்டு ரெண்டு மணியை இந்த இடத்துல கோர்க்கிறோம். இப்போ அடுத்த புள்ளியில் எடுத்து அதே மாதிரி 2 மணியாவே கோர்க்கிறோம். சுத்தியுமே அந்த மாதிரி 2 மணியா கோர்த்துக்கலாம். இந்த ஒரே ஒரு டிசைனை தான் நம்ம எல்லா இதுலேயும் கொடுக்க போகிறோம். நம்ம இப்போ புள்ளி அடையாளம் வச்சோம் இல்லையா, அதில் எல்லாத்தையுமே நம்ம இதை தான் வந்து ஃபுல்லாக தரப்போகிறோம். இப்போ இதை கொடுத்துட்டோம் இல்லையா, இந்த இடைப்பட்ட இந்த கேப்லலாம் நம்ம இந்த குட்டி குட்டியாக வச்சுருக்கோம் பாருங்க, இந்த மணிகளை கொடுக்க போகிறோம். ஒரு மணி தான் இந்த கேப்பில் நம்ம இந்த சின்ன மணியை ஒன்று தரோம். இது நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கன்னா ரொம்ப வேகமாக தைச்சிருவாங்க. கொஞ்சம் பிகினர்ஸ்னால் கொஞ்சம் டைமாக எடுக்கும், ரொம்ப வேகமாக செய்ய முடியாது. இப்போ இதையே நான் வந்து மடியில் வச்சுட்டு செய்யும் பொழுது இன்னமும் விரைவாக செய்ய முடியும் இல்லையா. இப்போ இங்கே வச்சுக்கிட்டு செய்யும் பொழுது நமக்கு கொஞ்சம் இடையூறாக மிஷினில் மாட்டுது, அது மாதிரி கொஞ்சம் எனக்கு இங்கே வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதால இங்கே வச்சு செய்யும்பொழுது அந்த லைட்னிங் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கொடுக்க முடியுது. அதனால தான் வேறு இடம் வந்து கொஞ்சம் மாற்ற முடியல என்னால். அவ்வளவே தான். இப்போ நம்ம அதை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு மணியோட ஒரு மணி அப்படியே தொடர்ச்சியாக போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம கொஞ்சம் அந்த இடத்த நம்ம டைட் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சௌகரியம், அந்த மணிகள் வந்து அசையாமல் இருக்கும். இப்போ இதையே நம்ம தொடர்ச்சியாக எல்லாத்துலேயும் இந்த மெத்தடு தான்,
வேறு எதுவுமே மாற்றம் இல்லை. அப்படியே நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி மணியில் வச்சு அழகாக போட்டிருக்கேன். இது உங்களுக்கு சாதாரண ஒரு பட்டு சேலையோட ப்ளவுஸை சிம்பிளாகவும் ரொம்ப கிராண்டாகவும் ஆக்கி விட்டுரும். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.